ராகம் டிவியின் ஆன்மீக அறிவியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நாம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விழாக்களை பற்றி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மகம் சிறப்பானது. இந்த தமிழ் மாதங்கள்ல சித்ரா பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், இந்த மாதிரி சில மாதங்களுடைய பெயர்களோடு சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். அது எப்படின்னா, பெரும்பாலும் பௌர்ணமி திதியில மகம் நட்சத்திரம் கூடி வரக்கூடியது மாசி மகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக பூமியிலே அவதரித்தார். நம்ம திருவிளையாடல் படம் பார்த்திருக்கோம். அதுல நிறைய அந்த கதைகளை பற்றி கேட்டிருக்கிறோம், அல்லது சிவபுராணம் படித்தவர்களுக்கும் தெரியும். பார்வதி தேவி தக்ஷனின் மகள் தாட்சாயினியாக இந்த பூமியில பிறந்து சிவனை அடைந்தார் என்பது ஒரு கதை உண்டு. அதன்படி பார்வதி தேவி மாசி மகத்தன்று தக்ஷனின் மகளாக அவதரித்தார். இந்த மாசி மகம் என்பது பெண்களுக்கு சிறப்பான விரத நாளாக சொல்லப்படுவது. இதற்கு காரணம், தனக்கு விருப்பப்படக்கூடிய ஒருவரை கணவராக அடைவதற்கும், விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைவதற்கும், அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் மாசி மகத்தன்று விரதம் இருந்து பார்வதி தேவி வழிபாடை செய்து பெண்கள் தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக சொல்லப்படுவது. அதே போல வைணவர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். என்னன்னா, வராக அவதாரம் பாதாளத்திலே இருந்த பூமியை வெளியே கொண்டு வந்தது. அதனால இந்த மாசி மகத்தை பூமி ரீஜெனரேட் ஆன நாளா கொண்டாடுவாங்க. அதாவது மறைந்து போன பூமி திரும்பவும் வெளியே வந்ததாகவும், அதற்கப்புறம் உயிரினங்கள் தோன்றியதாகவும் ரீஜெனரேட் ஆன நாளா கொண்டாடுவாங்க. வராகமூர்த்தி பாதாளத்திலே இருந்த பூமியை வெளிக்கொண்டு வந்த நாள் மாசி மகம். இந்த மாசி மகத்திலே பார்த்தால் வைணவர்கள் பொதுவாக பூமி வழிபாடு செய்வார்கள். அதுலயும் நார்த் இந்தியால வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சில வகுப்பை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக பூமி வழிபாடு செய்வார்கள். அதிலும் ஒரு சொத்து வாங்கிட்டாங்கன்னா அந்த சொத்து 3 தலைமுறை அல்லது 4 தலைமுறைக்கு கையில நிக்கணும். ஒரு நிலம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம்னா அந்த வாங்குகின்றவருடைய ஜாதக பலன்கள், வாங்குகின்றவருடைய முன்வினை பயன்களை பொறுத்து தான் அந்த சொத்து அவங்க கையில இருக்கும். ஒருவேளை அது குறைவா இருந்தால், ஒன்று அந்த சொத்தை அவர்கள் காலத்திலே நஷ்டத்துக்கு விற்பாங்க, அல்லது அவர்கள் காலத்திலே அது கையை விட்டு போய்விடும். கொஞ்சம் பலமான இருந்துச்சுன்னா அவர்களுடைய மகன் காலத்துல அந்த சொத்து அவங்க கையை விட்டு போகும். ஆனா எந்த சொத்து வாங்கினாலும் நீங்க யாராவது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்டயோ ஒரு நல்ல ஜோதிடர் கிட்டயோ கேட்டுட்டு சொத்து வாங்கினீங்கன்னா அவங்க அந்த ஆதாய விரை கணக்கு, பஞ்சக பலன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சொத்தை வாங்க சொல்லுவாங்க. அப்படி வாங்கும்போது அந்த சொத்து 3 தலைமுறைகள், 4 தலைமுறைகள், 5 தலைமுறைகள் கணக்கு இருக்குது. அந்த 3 தலைமுறைகளுக்கு மேல அந்த சொத்து அவங்க கையிலேயே இருக்கும். அந்த மாதிரி அவர்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாங்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையிலே இருக்க வேண்டும், பல தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு அது உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிபடுவதுதான் பூமி வழிபாடுன்றது. பௌம வழிபாடு, பூமி வழிபாடு எல்லாம் சொல்லுவாங்க. பௌமன்னா செவ்வாயை குறிக்கும். செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் பௌம வழிபாடு, பூமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பூமி வழிபாடுக்கு நார்த் இந்தியால மிக சிறப்பா பண்ணுவாங்க. அது மாசி மகத்துல தான் பண்ணுவாங்க. ஏன்னா வராகமூர்த்தி பாதாளத்திலே இருந்து பூமியை வெளியே கொண்டு வந்ததா. இந்த அளவிற்கு மாசி மாதத்திலே வரக்கூடிய மாசி மகம் சிறப்பானது. 2வது சிறப்பான நாள் மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவன் ராத்திரி. சிவராத்திரின்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. அதுக்கு மாத சிவராத்திரின்னு பேரு. சிவ வழிபாட்டை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர் இந்த மாத சிவராத்திரியும் பின்பற்றுவாங்க. அதுல மகா சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது இந்த மாசி மாதம் வரக்கூடியது. மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரிக்கு தனியான சிறப்புகள் உண்டு. 6 கால பூஜை, 5 கால பூஜை, 3 கால பூஜை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. முடியாதவங்க 1 கால பூஜை பண்ணுவாங்க. இரவு முழுக்கும் விழித்திருந்து வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவராத்திரி வழிபாடு எப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதத்திலே வரக்கூடியது சிறப்பான வழிபாட்டுக்கு உரியது. சிவராத்திரி வழிபாடு மாசி மாதத்திலே பண்ணுகின்ற போது அவர்களுடைய 3 ஜென்மத்திற்கான வினைகளும் அற்று போகும், வினைகளும் நீங்கி போகும் என்பது ஐதீகம். ஆனா அதை பண்றதை ஒழுங்கா பண்ணணும்.
சிவன்ராத்திரி அன்னைக்கு ராத்திரி பூரா சினிமா பார்த்துட்டு இல்லாட்டி டிவி சீரியல் பார்த்துட்டு இல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நான் கண் முடிச்சிட்டேன்னு சொல்றது பைத்தியக்காரத்தின் உச்சகட்டம், அபத்தத்தின் உச்சகட்டம். அதுக்கு நீங்க பேசாம படுத்தே தூங்கிடலாம். ஆனால் சிவன்ராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்து கொண்டு சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு சிவ வழிபாடு செய்யணும்னா அது முறைப்படி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருந்தாலே போதும் தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த சிவன் ராத்திரியில விரதம் இருக்கின்ற பொழுது சிவ சிந்தனையோடு இருந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதே போல கும்பகோணத்திலும் சரி, கங்கை கரையிலும் சரி, கும்பமேளா நடத்தப்படுவது இந்த மாசி மாதத்தில் தான் நடத்தப்படும். மாசி மாதங்களில் தான் எப்பவுமே கும்பமேளா நடத்தப்படும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, சாவித்திரி தேவி யமதர்மனிடத்திலே போராடி தன் கணவனை மீட்டு வந்தது. அது இந்த மாதத்திலே தான் நடந்தது. இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. கடைசி வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் சிவ வழிபாடு செய்து சிவலிங்கத்திற்கு வழிபாடு. அதுலயும் சிவலிங்கத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியான அம்சங்கள் உண்டு. அந்த தனித்தனியான அம்சங்களில் தாராலிங்கம் என்று ஒரு அம்சம் உண்டு. 6 பட்டை இல்லாட்டி 8 பட்டை இல்ல 12 பட்டை இப்படி இருக்கும். அந்த பட்டையா இருக்கும் அந்த சிவலிங்கத்துல. அதுக்கு தாராலிங்கம்னு பேரு. அந்த தாராலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வந்தால் நோயுற்ற கணவனை மீட்க முடியும். இது நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 20-27 வருஷமா நான் இந்த ஜோதிடத்துல இருக்கிற போது பல பேர் இந்த மாசி வழிபாட்டை செய்து, தாராலிங்க வழிபாட்டை செய்து அவருடைய கணவர்களுக்கு இருந்த மிக மோசமான நோய்களை, மிக மோசமான உடல் பாதிப்புகளிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுள் பலம் அதிகரித்திருக்கிறது. இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த சாவித்திரி தேவியினுடைய வழிபாடு இந்த மாசி மாசத்துல தான் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னாபிஷேகம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவலிங்கத்திற்கு, சிவனிற்கு அன்னம்னு சொல்லக்கூடிய சாப்பாடு, சாதத்தினால் அபிஷேகம் செய்வது அன்னாபிஷேகம்னு பேரு. இந்த அன்னாபிஷேகம் வருடத்திலே மற்ற மாதங்களிலே செய்வதை விட மாசி மாதத்திலே செய்வது மிக மிக நல்லது. இந்த அன்னாபிஷேகம் பொறுத்தவரை 2 விஷயம் உண்டு. செய்யக்கூடாத மாதங்கள்னும் உண்டு. எந்த மாதங்களில் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஒவ்வொருடைய ஜாதகத்தை வைத்து, அவருடைய லக்னத்தை வைத்து கணித்து சொல்லுவார்கள் இந்தந்த மாதங்களில் அன்னாபிஷேகம் செய்யக்கூடாது என்பது. அந்த மாதங்களில் அவருடைய லக்ன பலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாதங்களில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த வீட்டிலே வறுமை தாண்டவமாடும். எப்படி ஆன்மீகத்தை பொறுத்தவரை நன்மைகள் நிறைய இருக்குதோ அதே போல தீமைகளும் உண்டு. ஏன்னா ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க அதிர்வலைகளோடு தொடர்புடையது, வைப்ரேஷன்ஸோட தொடர்புடையது. அதனால நீங்க நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும், தவறா செஞ்சா கெட்டது கிடைக்கும். அன்னாபிஷேகம் என்பது மாசி மாதத்திலே செய்தால் மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடியது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், மாசி மாசத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மாசியில் பேசினால் மண்ணும் பொன்னாகும் வாங்க. ஏதாவது முக்கியமான நெகோசியேஷன்ஸ், முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசுவது, இல்ல தீர்வுகளுக்காக பேசுவது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாசி மாசத்துல பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தால் வெகு சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பதற்காக தான் மாசியில் பேசினால் மண்ணும் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவிற்கு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் இந்த மாசி மாசம். இந்த மாசி மாதத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை சொல்லி, அடுத்த வாரம் கடைசி மாதமான பங்குனி மாதத்தை பற்றி பேசும் வரை உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.